நிறைய பேருக்கு தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த தொழில் நல்லா விருத்தி அடையணும், வேலை வாய்ப்புகள் நமக்கு நல்லா இருக்கணும்னா, முதல்ல உங்க ஜாதகம் அதுக்கு வழி குடுக்குதா அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வேலைய பத்தி ஒரு ஜாதகத்தில் 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது தான் பேசும். உதாரணத்திற்கு மேஷ லக்னமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வேலை பற்றி கூறக்கூடிய கிரகம் என்னவாக இருக்குன்னா சனி பகவான். இந்த சனி பகவான நீங்க உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை அல்லது தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக அமையும். ரிஷபம், ரிஷபத்திற்கும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி யாரு? சனி பகவான் தான். இந்த சனி பகவான் ரிஷப ராசியினருக்கும் நன்றாக இருந்தால் மட்டும்தான் தொழில் வேலை வாய்ப்பு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ மிதுனம், மிதுனத்திற்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக வருவர் குரு பகவான். இந்த குரு பகவான் நல்ல நிலையில் இருந்தால்தான் தொழில் விருத்தி அடையும். கடகம், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய். செவ்வாய் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் தொழில் செய்ய முடியும். அடுத்து சிம்மம், தொழில் ஸ்தானத்தின் அதிபதி சுக்கிர பகவான் நல்ல இடத்துல இருந்தால் தான் தொழில் சிறப்பாக அமையும். கன்னி, 10வது வீட்டின் அதிபதி புதன். புதன் நல்ல நிலையில் இருந்தால்தான் தொழில் செய்ய முடியும். துலாம், 10வது வீட்டுக்கு அதிபதி சந்திரன். சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் தான் உங்களால் தொழில் செய்ய முடியும். விருச்சகத்திற்கு அதிபதி 10ஆம் இடத்தின் அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் நல்ல ஒரு விதமான தொழில்களை செய்ய முடியும். தனுசு, 10வது வீடு புதனுடைய வீடு. புதன் நல்லா இருந்தால் தான் உங்களால் சொந்தமாக தொழில் செய்ய முடியும். மகரம், 10வது வீடு சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் தான் சொந்தமாக தொழிலோ வேலையோ அமையும். கும்பம், 10ஆம் பாவகம் செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் தான் உங்களால் தொழில் வெற்றி பெற முடியும். மீனம், 10வது வீடு குருடைய வீடு. குரு நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறப்படையும். சரி, இப்போ இவங்கெல்லாம் நல்லா இல்லை, அப்போ என்ன பண்ணுறது? நாங்கள் தொழிலே செய்ய முடியாதா, வேலைக்கே போக முடியாதா அப்படிங்கிற அடுத்த கேள்வி இருக்கு இல்லையா? இல்லைங்க, இவங்க நல்லா இருந்தால் இயல்பிலேயே உங்களுக்கு தொழிலோ வேலை வாய்ப்புகளோ உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.